என் பேர் விமல். நான் வந்து பாடி ஏரியாவிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் சேல்ஸ்மேனாக இருக்கேன். மெடிசன் கொடுக்கறதுக்கோசம் இங்கே பக்கத்தில் இருக்க மெடிக்கல் கொடுக்க வந்தேன். அப்போ ஃபயரை பார்த்துருந்தேன். ஃபயர் ஹெவியாக இருந்ததுனால இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் பார்த்தா இங்கேயும் ஆளுங்கலாம் இருந்தாங்க. மெடிசன் கொடுக்கல ஒன்றும். அப்படியே வச்சுருக்கேன். நான் இது ஃபயரை பார்த்துட்டு நான் போய் பார்த்தேன். போலீஸ்காரங்களாம் போகக்கூடாதுன்னாங்க. அப்புறம் மேலே சவுண்ட்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் பைப்பை பிடிச்சி மேலே போயிட்டு நீங்க பார்க்கும்போது மேலே ஆல்ரெடி ஃபயர் ஆட்கள் இருக்கிற அந்த சத்தம் கேட்குது. ஆள்லாம் இருக்காங்க ஆல்ரெடி. ஆமாம், ஆளுங்களாம் இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டில் இருக்காங்க, இந்த பக்கம் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, இங்கே வயசானவங்க 3 பேர் இருக்காங்க. இதை பார்த்து நான் மேலே பைப் வழியாக பிடிச்சி மேலே போயிட்டு பார்த்துட்டு போறீங்க. ஃபயர் பார்த்து தான் போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்பான்டேட்டா டக்குன்னு எப்படி மேலே ஏற நல்லா ஒரு உதவி தான் செய்யணும். நம்மள மாதிரி இளைஞர்லாம் இருக்காங்க, ஒரு உதவி செய்யணும். வயசானவங்களாம் இருக்காங்களே, காப்பாற்றணும், லேடியெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் தான். நான் ஏறின பார்த்து என் பின்னாடியே ஒரு 4 பேர் ஏறினாங்க. ஏறி இந்த பக்கம் டோர் ஒன்று வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு ஏறினீங்க? அது ஒரு 4-5 அடுக்கு இருக்குல்ல மாடி, ஃபுல்லாக ஏறிட்டோம். மொட்டை மாடிக்கு போயிட்டோம். இதெல்லாம் இல்ல, படிக்கட்டுலாம் கிடையாது, பைப்பு தான் பிடிச்சி. ஆமா, அந்த டாய்லெட் போற பைப் இருக்குல்ல, அந்த பைப்ல ஏறிட்டோம். நீங்க மரம் ஏறுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம அதை வந்து அந்த கம்பிலாம் வந்து அதை பிடிச்சி ஏறிட்டோம். அதனால அது ஒன்றும் இது விஷயம் இல்லை. அப்படி ஏறி பார்க்கும்போது லேடி இருந்தாங்க ஒரு வீட்டில். அப்புறம் ஒரு டோர் உடச்சி அந்த லேடி ஒரு குழந்தை இருந்தாங்க. ஆமாம், அந்த மேலே டோர் இப்போ உடஞ்சிதான் இருக்கும். அது உடச்சி அப்புறம் அங்கேருந்து லேடியை இவங்கள மேலே கூப்பிட்டு போயிட்டோம் மொட்டை மாடிக்கு. இந்த பக்கம் ஃபயரு இது ஆகணுன்னே இந்த பக்கம் டோர் உடைக்கிறதுக்கோசம் எனக்கு கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க கிரில்லாம் கட் பண்ணி அவங்க இருந்தாங்க. நாங்கள் மேலே பத்திரமா தான் இருந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எதுவும் இல்லை. பக்காவா சேஃப்டியாக பார்த்தது எப்படி இருந்தாங்க? இல்லை இல்லை, அவங்க ரொம்ப பதட்டமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏறி தண்ணிலாம் மேலேருந்து நான் கேட்டு பக்கத்து மாடியிலேருந்து தண்ணிலாம் கொடுத்தாங்க. தண்ணிலாம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி அவங்களுக்கு தைரியம் கொடுத்து தெளிவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்துட்டாங்க. உங்களுடைய அந்த டெலிவரி வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஃபோன் பண்ணாங்களா எங்க இருக்கீங்கன்ட்டு? அதெல்லாம் இருக்கும் தான். கடைக்காரங்க 2 ஃபோன் பண்ணிட்டாங்க வரலையான்ட்டு. நான் ஃபோனை எடுக்க முடியல, என் ஃபோன் இங்கே இப்போ இருக்கு, அது வாங்கணும். மற்றபடி நம்ம இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தானே. யாராக இருந்தாலும் என்ன, நம்ம வீட்டில் ஒன்றுனா அந்த மாதிரி தானே, அந்த ஒரு இதுதான். மற்றபடிலாம் இது ஏன்னா இப்போ தீயணைப்பு வீரர்கள் அவங்களை பாராட்டினாங்க. ஏன்னா அவங்களோட நீங்க அந்த ஃபுல்லா லாஸ்ட் மீட்டு வர வரைக்கும் நீங்க கூட இருந்தீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் அண்ணன் மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் இது பண்ணாங்க. அதனால நம்ம ஹெல்ப் பண்ணுறதுன்ட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு டக்குன்னு. சரி, சடனாக ஏறி. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி தீயணைப்பு துறையில சேரணுன்ற ஆசைலாம் இருந்துச்சா? அப்படிலாம் இல்லைண்ணா. நான் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்னா கூட நான் பார்ப்பேன். ஏன்னா நான் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் காயம் என்ன, யார் எந்த வண்டியில் இருந்துக்கிறவங்க கூட நம்மகிட்ட என்ன எமர்ஜென்சி மருந்து இருக்கு பார்த்து கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தான்.